சிவசிவ திருச்சிற்றம்பலம். 4 நாட்கள் செய்யும் சிவபூசையின் பலன் யாது? இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம். இசைக்கலையை அறியாதவர்களும் கூத்துக்கலை தெரியாதவர்களும் 4 நாட்கள் சிவ வழிபாடு செய்து சிவபிரான் சந்நிதியில் தங்களுக்கு தெரிந்த முறையில் மகிழ்ச்சி பெருக ஆடியும் சிவபெருமான் புகழ் மாலைகளாக 4 பாடல்களை கை கொட்டி பாடியும் வணங்கி நின்றால், அவ்வாறு வணங்கியவர்கள் இசைக்கலையில் வல்ல கந்தர்வர் உலகை பொருந்தி இன்பமாக வாழ்வர். இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 240வது பாடலில் அருளியுள்ளார்கள். இனி பாடலை காண்போம். காமரம் கற்றார் அல்லர் பாதமும் களிப்பு கூற, தாம் அரண்முன்னே நின்று தட்டமும் இட்டு கையால் பாமரபு அறியாரேனும் பாட்டு ஒரு 4 பாடில் ஏமமும் இசைய வாழ்வர் காந்தருவத்தை ஏய்ந்தே என்பதாகும். இப்பாடலில் வரும் காமரம் என்றால் இசை என்று பொருள். பரதம் என்றால் கூத்து, கற்றார் அல்லர் என்றால் அறியாதவர் என்று பொருள். பா என்றால் பாடல், மரபு என்றால் முறைமை, பாமரபு என்றால் பாட வேண்டிய முறை, தட்டமும் இட்டு என்றால் தாளம் போட்டு என்று பொருள். ஏமம் என்றால் இன்பம், இசைய என்றால் பொருந்த, காந்தருவத்தை என்றால் கந்தருவர் உலகை என்று பொருள். கந்தருவர் என்றால் தேவர் இனத்தில் பாட வல்ல ஒரு வகையினர் ஆவர். திருச்சிற்றம்பலம்.